ஒரு படம் வருவதற்கு முன்பாகவே அந்த படத்தை பற்றி யார் யாரோ என்னென்னவோ கணிக்கின்ற கணிப்புகள் எல்லாம் வைத்து ஒரு அமைப்பும் ஒரு தனிநபர்களும் ஒரு படத்தை முடக்குவதற்கு உண்டான வேலைகளை செய்யும் பொழுது இந்த திரையுலகம் கண்ணீர் மல்க உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறது. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது நாட்டில். அந்த பிரச்சனை நோக்கி செல்வதற்காக அனைவரும் பாடுபட வேண்டுமே தவிர இந்த படத்தை இதில் இப்பொழுது நாங்கள்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு மருமகனும் மாமனாரும் மனைவியும் ஒரு அம்மா உடன் பிறந்த பந்துக்கள் ஒரு கிழக்கு சீமையில மீண்டும் வந்ததாகத்தான் எங்கள் கண்களுக்கு புலப்படுகிறது. எந்த விதத்திலும் எந்த சூழலிலும் யாரையும் இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி விடுவதற்கு என்பதற்காகவோ இந்த படம் ஒரு நிறைந்த ஒரு காவியமாக படைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த படத்தை பார்க்கும்போது அந்த இயக்குனரை கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணி தாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் அருமையான படம். அது ஏன் இப்படிப்பட்ட ஒரு இன்னலிலே சிக்கி தவிக்கிறது என்று எங்களால் புரியவில்லை. கண்ணீர் மல்க உங்களிடம் சொல்கிறோம். இந்த படம் அப்படிப்பட்ட படம் அல்ல. இந்த படத்தை பார்க்கும்பொழுது ஏன் இதுக்காக இப்படிலாம் போராடினாங்க, ஏன் இதுக்காக பிரச்சனை பண்ணாங்கன்ற எண்ணம் தான் உங்களுடைய மனதில் வரும். எதுக்காக இங்கே கூடியிருக்கோம்னு சொன்னால், ஒரு திரைப்படம் கஷ்டப்பட்டு தயாரிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் தயாரித்த பிறகு சென்சார் பார்த்த பிறகு ஒவ்வொரு முறையும் ஒரு தனிநபரோ ஒரு அமைப்போ இதை தடை செய்வதற்கு அவருக்கு உரிமை இருந்தால் சென்சார் என்பது எதற்காக இருக்கிற கேள்வி பல முறை எழுந்திருக்கிறது. அந்த சென்சார் யார் செய்கிறா? மத்திய அரசுக்கு ஒரு தணிக்கை குழு வைத்திருக்கிறது. அந்த தணிக்கை குழு சென்சார் பண்ணுறாங்க. சென்சார் பண்ண பிறகு அந்த படத்தை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வேறு யாருக்கும் உரிமை இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்பதுதான் இந்த இங்கே அமைந்திருக்கிற அனைவரும் கருத்து. ஆனால் இனிவரும் காலங்களில் எந்த அமைப்போ தனிநபர்களோ இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். ஈடுபட்டால் திரையுலகம் ஒன்று திரண்டு போராடுவோம் என்ற குரலை உங்களிடம் சொல்வதற்காகவும் பதிவு செய்வதற்காகவும் இந்த கூட்டம், இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. ஹீரோ நல்ல ஒரு கதாநாயகன். அந்த கதாநாயகன் நல்லதை தட்டி கேட்கின்ற ஒரு கதாநாயகன் வருகிறான். கதாநாயகன் ஒரு மருமகன். அந்த மாமாவுக்கும் மருமகனுக்கும் மனைவிக்கும் அவங்க அம்மாவுக்கும் தாய்க்கும் நடக்கின்ற ஒரு குடும்ப சூழலில் எந்த மாதிரி குடும்ப சூழல் எப்படி ஒற்றுமையா இருக்கணும் ஒரு சிறந்த ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையும் ஒரு ஒரு கம்யூனிட்டியை தாழ்வுபடுத்தியோ ஒரு உயர்த்தியோ எந்த இடத்துலையும் எந்த ஒரு ஜாதி பிரச்சனையோ ஜாதி கலவரமோ தூண்டுகின்ற சம்பவங்களோ வசனங்களோ எந்த இடத்துலையும் இல்லை. ஆனால் இனிவரும் காலங்களில் படங்கள் எடுக்கும் போது எல்லாரும் எப்படி இருக்குன்னா, கதையை முதல்ல எழுதும் போதே கொண்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் தமிழகத்தில் இருக்க எல்லாரையும் கதையை தான் கதை நீங்க எல்லாம் ஒப்புதல் தெரிவிக்கிற சரி படம் நிச்சயமா யாராலும் எடுக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனைகள் இருக்கும். கற்பனைக்கு ஏற்ப சில கதைகள் சித்தரிக்கப்படும். அது காட்சி பொருளாக வெளியே வரும். அதில் கருத்து இருக்கும்போது சென்சார்ன்றது எதுக்காக எல்லா அமைப்புகளும் இருக்காங்க. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க, எல்லா துறையும் சார்ந்தவர்கள், சிறப்பாக கணிக்கின்றவர்கள் தான் தணிக்கை குழுவில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது, மற்றவங்க தெரியாமல் இருக்காங்க. இன்னும் இங்கே பொறுப்பில்லாதவங்க திரைப்படங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குவது தவறு என்பது எங்களுடைய ஒருமொத்த கருத்து. எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றியுமே சொல்லலை. இல்லை, நான் அந்த படம் பார்த்த நானும் ஒரு பிகாம் பட்டதாரி, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த திரைத்துறையில் இருக்கிறேன். இந்த ஹீரோ என்ன ஜாதின்னு கூட இந்த கதையில் சொல்லப்படலை. அப்படி எந்த ஒரு ஜாதியும் சொல்லாமல் வழக்கமாக சில முன்பு ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு சில ஜாதி பிரச்சனைகள் உள்ள படங்கள் வந்திருக்கு. இப்பெல்லாம் யாரும் அப்படி படம் எடுக்கிறதே இல்லை. இந்த படத்தில் இரு ஜாதியினருக்கான மோதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது. இந்த படத்துக்காக ஒரு வழக்கு தொடர்ந்தது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுஜனமா ஒரு சமூக அக்கறை உள்ள ஒருத்தனா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப தவறாப்படுது. இந்த படத்தை நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் எல்லா விக்ரமனுடைய நம்பர் உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்கிட்ட கேளுங்க, சார் இந்த படத்துல அப்படி இருக்கு, இல்ல ஜாதி மோதல தூண்டுற மாதிரி இருக்கு, இல்ல 2 குறிப்பிட்ட சமுதாயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் இண்டஸ்ட்ரி விட்டே போயிடுறேன். அப்படி கிடையவே கிடையாது இந்த படத்துல.